ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ரூமே தான் டஸ்ட் அண்ட் க்ளீன் பண்ண போகிறேன்னே. இது நேற்றே பண்ண வேண்டியது, பண்ண முடியலை. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணல. அப்படியே எடுத்து வச்சது அதோட அப்படியே விட்டேன். இன்றைக்கி டே 4 டே 4ல் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற ரூம் எல்லாமே மேலே எல்லாத்தையுமே ஒட்டரை அடிக்கணும். அப்புறமா இந்த செல்ஃப் எல்லாத்தையுமே டஸ்ட் அண்ட் க்ளீன் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணணும். ரூம் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணணும். இதான் டே 4உடைய டே 4ல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியே வச்சுட்டு ஒரு சேர் மட்டும் போட்டுக்கணும். ஒற்றையெல்லாம் அடிச்சிடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா செல்ஃபு ஒன்று ஒன்றா ஒவ்வொரு செல்ஃபில் நான் ஆல்ரெடி எப்படி அரேஞ்ச் பண்ணுங்கிற இதில் எல்லா திங்ஸும் வச்சுட்டேன். ஸோ ஒவ்வொரு செல்ஃபாக எடுத்துட்டு டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு அப்புறமா திங்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இதை அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாமே டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி ரீஅரேஞ்ச் எல்லாமே பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி இங்கே அங்கங்கே எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அதுலேயும் தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இப்போ இருக்க என்னுடைய பிளேஸில் இவ்வளோ தான் இருக்குமே. இதை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். டெய்லி நான் வீடியோ போடும்போது இன்சைட் ரூமை 1 செகண்ட் அப்படியே ஒரு 10 செகண்ட்ஸ் காமிப்பேன். இந்த ரூம் எப்படி இருக்குது, இந்த திங்ஸ் குப்பை வண்டி வந்தோடனே தூக்கி போட்டோன்னா இந்த சைடு ஃபுல்லாமே பக்காவாக இருக்கும். மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நாள் தூக்கி போய் குப்பையில் போட்டு வந்துடணும். அவ்வளோதாங்க. டே 4உடைய க்ளீனிங் ப்ராசஸ் ஃபினிஷ். இன்சைட் ரூம் எனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.